வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் கல்பாக்கத்தில் இருக்கிற இந்திரா காந்தி அணுராய்ச்சி மையத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இதை லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ தான் அப்ளை பண்ண முடியும். உங்கள் சிஸ்டமில் இருக்க ப்ரௌசரில் போயிட்டு ஐஜிகார்னு டைப் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கூகுள் சர்ச் பண்ண உடனேயே ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா www.igor.gov.in வரும். அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்களா ரைட் சைடு ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அந்த டேபிளில் செகண்டாக கிளிக் ஹியர்னு இருக்கும், அங்கே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி இது மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அப்ளிகண்ட் நேமில் உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேம்லேயும் உங்களோட நேமு, அந்த சர்நேமில் ஆக்சுவலி நம்மளுக்கு எந்த சர்நேமும் கிடையாது தமிழ்நாட்டு பீப்புளுக்கு. இப்போது கேரளா மற்ற ஸ்டேட்லாம் பார்த்திங்களா அவங்களோட ஃபேமிலி நேம் ஆர் கம்யூனிட்டி நேம் ஒன்று இருக்கும், அதுதான் சர்நேம். அப்பா அம்மா பேர் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருந்தால் அது மாதிரி டைப் பண்ணுங்கள், நல்லது. டேட் ஆஃப் பர்த்தும் ஆஸ் பர் 10th சர்டிஃபிகேட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அடுத்து ஜெண்டர் நீங்கள் பையனாக இருந்தால் மேல், பொண்ணாக இருந்தால் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் டிரான்ஸ்ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். மேரேஜ் பண்ணவங்களாக இருந்தால் மேரீடு போடுங்க, சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் போடுங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ்ஸு எதுவோ அது கொடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட கரெக்ட் அட்ரஸ் கொடுங்க. டோர் நம்பரோடு போடுறது பெட்டர். ஏன்னா ஏதாவது ஃபைனலாக நீங்கள் செலக்ட் ஆன பின்னாடி இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களோட டீட்டெயில் எல்லாம் டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜு, டவுனு, அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க. இப்போ கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இதுவும் நீங்கள் தற்சமயம் எங்கே இருக்கீங்களோ ஸ்டே பண்ணிவிட்டு அதோட அட்ரஸ் கரஸ்பாண்டன்ஸில் கொடுங்க. இல்லை பர்மனண்ட் அட்ரஸே தான் சேம்னா அங்கே மேலே சேம் அஸ் பர்மனண்ட் அட்ரஸை டிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு தான் மெசேஜு எல்லாமே வரும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட இம்பார்ட்டன்ட் நம்பர் அது ஆக்டிவில் இருக்கணும் எப்போவும், அந்த நம்பர் கொடுங்க. அதே மாதிரி மெயில் ஐடியும் ஆக்டிவில் இருக்க மெயில் ஐடி கொடுங்க. அந்த மெயில் ஐடிக்கு தான் ஓடிபி, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், எல்லா டீட்டெயிலுமே வரும். இந்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் 2 டைம் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ முன்னாடி என்ன கொடுத்தீங்களோ அதே டீட்டெயில் தான் டைப் பண்ணுங்க. இந்த மொபைல் நம்பருக்கு முன்னாடி 0வோ 91 போட தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா கீழே உங்கள் ஆதார் நம்பர், அந்த ஏதாவது அனதர் மெயில் ஐடி ஏதாவது இருந்தால் கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எதெல்லாம் ஸ்டார் மார்க் போட்டிருக்கோ ரெட் கலரில் அதெல்லாம் முக்கியமாக கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். இப்போது லாகின் ஐடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஐடி நீங்களாக டைப் பண்ணிக்கலாம். அந்த ஐடி அவைலபிலிட்டியாக இருக்கா இல்லையான்னு செக் அவைலபிலிட்டி அதை கிளிக் பண்ணுங்கள். அது அவைலபிள் ப்ரொசீடு ஃபர்தர்னால் நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிடணும் அந்த யூசர் ஐடி, அந்த லாகின் ஐடி. பாஸ்வேர்டு ஒரு 8 கேரக்டர் இருக்கணும், மீன்ஸ் 8 லெட்டர் இருக்கணும். அது லெட்டரு ப்ளஸ் நம்பர் இருக்கணும். இந்த லாகின் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா
அந்த ஸ்பெஷல் கேரக்டர் சம்டைம்ஸ் எடுத்துக்கும், சம்டைம்ஸ் எடுத்துக்காது. அதனால் நீங்கள் வந்து லெட்டர் ப்ளஸ் நம்பர் மட்டும் போடுங்க. இது ரெண்டும் அந்த லாகின் ஐடி ப்ளஸ் லாகின் பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு மெயிலில் வந்து என்ன லாகின் ஐடின்றது வந்துடும். அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்போ இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்களா, உங்கள் டீட்டெயில் என்னெல்லாம் டைப் பண்ணிங்களோ அது ஒரு டைமு கன்ஃபார்ம் மெசேஜ் காமிக்கும். நீங்கள்லாம் பார்த்து இந்த சைடில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கிளிக் டு லாகின் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அந்த கேப்சா டைப் பண்ணி என்ட்ரு ஆகுங்க. என்ட்ரு ஆனீங்களா உள்ளே இது மாதிரி என்ட்ரு இமெயில் ஓடிபின்னு கேட்கும். உங்களோட மொபைல் அந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்களா ஐஜி கார்ட்லேருந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்னவோ அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்களா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வரும். அதில் பார்த்தீங்களா எல்லா போஸ்டிங்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருந்த போஸ்டிங் எல்லாம் வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கேட்2 ஃபிட்டர்ன்றது பார்க்க போகிறேன். இப்போ கேட்2 ஃபிட்டர் அந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சேன். அந்த பேஜு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டு வேணுமோ அதில் வந்து கிளிக் ஹியர்னு இருக்கும். அதுக்கு நேராக அதில் போய் கிளிக் பண்ணிங்களா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அந்த கிளிக் ஹியரு ஃபஸ்ட்டு அந்த சீரியல் நம்பர் போஸ்ட்டு கோடு இதில் கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, அந்த கிளிக் ஹியரை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே ப்ரொசீட் ஆனீங்களா. உங்களுக்கு இந்த பேஜில் எல்லா டீட்டெயிலும் கேட்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து இது என்ன போஸ்டிங்கு எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க எல்லாம் டீட்டெயிலும் கேட்கும். நீங்கள் என்ன கேஸ்ட்டு அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்போ கேஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் பாருங்கள். அதில் டேட்டட்னு போட்டு இருக்கும். அந்த டேட்டை சூஸ் பண்ணுங்க. மறக்காமல் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ரிலீஜன் அதை செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்டேட்டில் வசிக்கிறீங்கன்னு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹேண்டிகேப்பாக இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ கொடுங்க. இப்போ வந்து நான் நோ கொடுத்தாச்சு. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நோ கொடுங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மெரிட்டில் ஏதாவது வச்சுருந்தீங்களா அது எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அதே மாதிரி அந்த ஜம்மு காஷ்மீரில் 1980 to 1989 அந்த டேட்டில் நீங்கள் வந்து வாழ்ந்துருந்தீங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா whether your child family members those who died in அந்த 1984 யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பரோ இல்லை சைல்டோ அந்த இன்சிடெண்ட்டில் இறந்துருந்தாங்களா எஸ் கொடுங்க. அவங்க டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. தென் இப்போ வந்து நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஆர் யூ ப்ரெசன்ட்லி எம்ப்ளாய்டு, அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா எஸ்எஸ்சியில் உங்கள் 10th சூஸ் பண்ணுங்கள். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் படிச்சிருக்கணும் நீங்கள் 10th. நேம் ஸ்கூல் காலேஜ் போர்டில் வந்து பார்த்தீங்களா உங்களோட ஸ்கூல் நேம் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் படித்த போர்டு ஸ்டேட் போர்டு கொடுக்கலாம். உங்களோட பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக என்னவோ 10th பர்சன்டேஜை நீங்கள் அந்த பர்சன்டேஜ் ஸ்லாட்டில் போடுங்க. அதே மாதிரி மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கில் எந்த
மந்த் அண்ட் இயரோ அதை போடுங்க. அப்புறம் ஐடி நீங்கள் 2 வருஷத்துக்கு குறையாமல் பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். எஸ் கொடுங்க. இப்போ அந்த எஸ் கொடுத்தீங்களா, அடுத்தது நீங்கள் எவ்வளோ வருஷம் படிச்சிங்க, எந்த இயரில் முடிச்சிங்க, எந்த மாதம், அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபோட்டோலாம் கேட்டிருப்பாங்க. ஃபோட்டோவும் சைனை அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபோட்டோ பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு கீழே உங்களோட நேமும் ப்ளஸ் டேட்டும், என்றைக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ராக டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போது நான் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போது அதில் பார்த்தீங்களா சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்களா ஒரு எக்ஸ்ட்ரா பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்களா எங்கே உங்களுக்கு எந்த ஃபைலில் உங்களோட அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன்ன்றதை செலக்ட் பண்ண பின்னாடி அது சைடில் இருக்க ஒரு பாக்ஸில் உங்களோட ஃபோட்டோ வந்துடும். அதே மாதிரி கீழே சிக்னேச்சரில் நீங்கள் அந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்களா அவங்க சொல்லியிருக்கிற சைஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஃபோட்டோ 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சைன் 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும். இது எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ண பின்னாடி சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் 3 ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமோ எந்த ப்ளேஸ் பக்கமோ அதை ஃபஸ்ட்டு கொடுங்க. செகண்டு தேர்டெலாம் உங்களோட ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே தான் மோஸ்ட்லி வரும் எக்ஸாம். இப்போ இது 3 கொடுத்த பின்னாடி கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணணும். ஐ ஹியர் பை டிக்ளேர் அந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்துட்டு நீங்கள் பொறுமையாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எகெயின் லாகின் பண்ணி நீங்கள் திரும்ப ஏதாவது கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா டைரெக்டாகவே நெக்ஸ்ட்டு போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு போன பின்னாடி எகெயின் ஒரு டைம் நீங்கள் கொடுத்த டீட்டெயிலெலாம் கரெக்டான கன்ஃபார்ம் பண்ண ஒரு ப்ரிவ்யூ காமிக்கும். ப்ரிவ்யூ காமிச்ச பின்னாடி கீழே உங்களோட மார்க்கு, உங்கள் நேம் டீட்டெயில் இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறதில்ல, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு ஒரு பாக்ஸ் கேட்டிருப்பாங்க. அங்கே நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ உமன் கேண்டிடேட்டோ எஸ்சி எஸ்டியோ இருந்தாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். ஓபிசி கேண்டிடேட்டுக்குமே ஜென்ரேட் ஆகி அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். பட் ஆனால் ஓபிசி கேண்டிடேட் ஓபிசியோ இல்லை யூஆரில் அப்ளை பண்ணவங்களோ அவங்க பேமெண்ட் பண்ணால் தான் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்போது இப்போது இந்த பேஜ் போனீங்களாவே எகெயின் நீங்கள் லாகின் பண்ணாவே நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்டிங்க்கு நேராக நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்களா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில்
அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டா அண்டர் ப்ராசஸ்னு வரும், கம்ப்ளீட்டட்னா கம்ப்ளீட்டட்னு வரும். அந்த சைடில் பார்த்தீங்களா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வரும், ஆஸ் வெல் அஸ் உங்களோட மெயில் ஐடிக்கும் அந்த எஸ்எம்எஸ் வந்துடும் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர். இப்போது நீங்கள் அந்த எகெயின் அந்த ரெஜிஸ்டர் நம்பரும் ஒரு கேப்சா கோடும் கொடுத்து கிளிக் பண்ணி எகெயின் லாகின் ஆகும்போது உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அது கிளிக் ஹியர் டு பே அந்த மாதிரி காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். கார்டு பே பண்ணுறது, வேலெட்டில் பே பண்ணுறது, நெட் பேங்கிங், யூபிஐயில் பே பண்ணுறது, இது மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் எந்த பேமெண்ட் ஆப்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். அப்போ பேமெண்ட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதை நீங்கள் லாகின் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.